கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரசு பள்ளியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் கிளம்பும் போது மாணவர்கள் எல்லாரும் சுத்தி நின்னுட்டு மிஸ் போகாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளியில நடந்திருக்கு. 15 ஆண்டுகளா இவங்க இதே பள்ளியில கணித ஆசிரியரா பணிபுரிஞ்சு இப்போ ஓய்வு பெற்றிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல அரசு தொடக்க பள்ளியில கடந்த 15 ஆண்டுகளா 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணித ஆசிரியரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. 60 வயதான கேத்ரின் மேரி அப்படின்றவங்க கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த பள்ளியில இவங்க கணித ஆசிரியரா பணியில சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு பணிமாற்றம் வந்துமே குழந்தைகள் மேல கொண்ட அன்பால அவங்களுக்காக அதை நிராகரிச்சுட்டு இதே பள்ளியில தொடர்ச்சியா 15 ஆண்டுகளா வேலை செஞ்சிருந்திருக்காங்களாம். இந்த சூழல தான் இவங்க ஓய்வு பெறக்கூடிய நிலையில இவங்களுக்கு பள்ளி சார்பில் பிரிவு உபசார விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. அப்போ இவங்களுடைய மாணவர்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இவங்களுக்கு நினைவு பரிசுகளை கொடுத்திருந்திருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு வார்த்தைகளால எவ்வளவு இவங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்றத மாணவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆசிரியர் ஓய்வு பெற்று கிளம்பும் போது மாணவர்கள் எல்லாரும் சுத்தி நின்னுட்டு போகாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகள் மேல இவங்க அதீத அன்பை காட்டுனதால குழந்தைகள் அதை விட பல மடங்கான அன்பை இந்த ஆசிரியருக்கு கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படிலாம் டீச்சர் இருந்தா எந்த குழந்தைங்க தாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும். நான் ஸ்கூலுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு தான் அடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பரா எவ்வளோ ஜாலியா குழந்தைங்களோட சேர்ந்து இந்த டீச்சரும் டான்ஸ் ஆடுறாங்க. உண்மையா சொல்ல போகணும்னா குழந்தைகளை இந்த வகுப்பறைய விரும்ப வைக்கிறாங்க. அந்த படிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை இப்படி கூட நம்ம கொண்டு வர முடியும். நமக்கு பிடிச்ச டீச்சர் கிளாஸ்னா நம்ம அதிக கவனம் செலுத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சத டீச்சர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. இப்படிலாம் எங்களுக்கு டீச்சர்ஸ் கிடைச்சிருந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம்ல அப்படின்னு இந்த வீடியோ பார்த்த பல 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு வராங்க. எது எப்படியோங்க இப்படி டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இவ்வளோ அழகா டான்ஸ் ஆடி அந்த வீடியோவை அவங்களுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. நான்சி அப்படின்றவங்க தான்